ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, நமக்கு யாருக்கு எதை தெரியப்படுத்தணும்னு சொல்லி சில காரியங்கள் தேவையில்லாதவர்களுக்கு நம்ம சில காரியத்தை தெரியப்படுத்துறது நிமித்தம் அநேக பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையில் சம்பாதித்திருக்கிறோம். இவங்கிட்ட போய் இதை சொன்னேன் பாரு, இவங்கிட்ட போய் இதை பகிர்ந்து கொண்டேன் பாரு என்று சொல்லி பிரச்சனைகள் மத்தியில் தான் பட்ட பெண்ணு தான் அநேக புத்திகள் நம்மளுக்கு என்ன செய்கிறது வருகிறது. ஆனால் எல்லாவற்றையும் நம்ம யாருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவருக்கு தெரியப்படுத்தணும். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வருது, சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்ததுன்னா உடனே ஃபோன் பண்ணி பெற்றோருக்கு தெரியப்படுத்தக்கூடாது. எந்த பிரச்சனைக்கு மருந்து நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். உங்கள் பிரச்சனையை நீக்குகிறவர் அவர் தான். பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்லித்தருகிறவர் அவர் தான். நம்ம பெற்றோர்கிட்ட சொன்னோம்னா தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத மன வருத்தங்கள், தேவையில்லாத வார்த்தைகள் வந்துவிடும். ஆண்டவருக்கு முதலாவது தெரியப்படுத்துங்க. படிக்கிற பிள்ளைகள், உங்களுடைய எதிர்காலங்கள், உங்களுடைய உயர் படிப்புகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. வியாதிகள் மத்தியில் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. சின்ன காரியமோ பெரிய காரியமோ எதுவாக இருந்தாலும் நம்ம எப்போ ஆண்டவருக்கு தெரியப்படுத்த ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் அற்புதங்களை செய்ய முடியும். இன்றைக்கி ஆண்டவருக்கு தெரியப்படுத்தாமல் சில மனிதர்களுக்கு தெரியப்படுத்தி, சில நண்பர்களுக்கு தெரியப்படுத்தி, சில உயர் என்னச்சுன்னு சொன்னால் பெரியவர்களுக்கு தெரியப்படுத்தி எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு பார்த்தீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்தான் சொல்லுகிறார். ஏதோ ஒரு காரியத்தை உன்னை பார்த்தான் எச்சரித்து கொண்டிருக்கிறார். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீ இப்படி தெரியப்படுத்தி அப்படி தெரியப்படுத்தி அவங்கள வச்சு பேசி இவங்களை வச்சு பேசி உன் வாழ்க்கையில் தீர்வு கிடைக்காது. இன்றைக்கி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும். ஜெபம் பண்ணுவதுக்கு நேரம் இல்லை, நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அமருவதற்கு நேரம் இல்லை. ஃபோனில் பல மணி நேரம் பேச நேரம் கிடைக்கும். அம்மா அப்பாட்ட காலையிலையும் பேசுவோம், மாலையிலையும் பேசுவோம், எப்பவும் பேசிக்கிட்டே இருப்போம். இப்படிப்பா அப்படிப்பா, அந்த பிரச்சனைப்பா இந்த பிரச்சனைப்பா. நீங்கள் ஃபோன் பண்ணுவதை கொஞ்சம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி பாருங்களேன். ஆண்டவரோடு கூட அமர்ந்து பாருங்களேன். கொஞ்சம் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து, நீ நல்லவரப்பா, நீ பெரியவர் ஆண்டவர் அப்படின்னு நல்லா சோத்திரம் பண்ணி பாருங்களேன். நீங்கள் சோத்திரம் பண்ணி ஆண்டவரை துதித்து உங்கள் காரியத்தெல்லாம் அவருக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைக்கு நீங்கள் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. இன்றைக்கு உங்கள் பிரச்சனைகள் மாறப்போகுது. இன்றைக்கி ஒரு புதிய வழிகள் உனக்கு திறக்க போகிறது. இன்றைக்கி ஒரு புதிய ஆசீர்வாதம் திறக்க போகுது. அதனால தான் எனக்கு தெரியப்படுத்த மகளே, எனக்கு தெரியப்படுத்த மகனே, நான் பார்த்துக்கொள்வேன். உன் காரியத்தை நான் பார்த்துக்கொள்வேன். உனக்கு ஒரு நல்ல தகப்பன் நான் அல்லவா? நீ என் பிள்ளை அல்லவா? நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? உன் பிரச்சனை எனக்கு தெரியாதா? உன் சூழ்நிலை எனக்கு தெரியாதா? உன் போராட்டம் எனக்கு தெரியாதா? எல்லாமே தெரியும். ஆனால் காற்றும் கடலும் கொந்தளிக்கும் பொழுது ஆண்டவர் நித்திரையாக இருந்தார் என்று பார்க்கிறோம். இயேசுவை போய் எழுப்புகிறார்கள். ஆண்டவரே, ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலையா இல்லையா? அப்படிலாம் அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை எழுப்பும்போது, அற்ப விசுவாசிகளே, எவ்வளவு நாட்கள் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று காற்றையும் கடலையும் ஆண்டவர் அதட்டினார். பாருங்கள், அதிலிருந்து என்ன சம்பவம், அதிலிருந்து என்ன புரிந்து கொள்கிறோம்? கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறார், நம்முடைய படகுல தான் இருக்கிறார். ஆனால் ஆண்டவரை நம்ம தூங்க பண்ணுகிறோம். ஆண்டவரை செயல்படுத்தாதபடிக்கு நாம் அவரிடத்தில் எல்லா பிரச்சனைக்கும் கொண்டு போக மாட்டேங்கிறோம், அவருக்கு தெரியப்படுத்த மாட்டேங்கிறோம். அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனையை அதட்டுவார், உங்கள் சூழ்நிலை அதட்டுவார், எல்லாவற்றையும் அதட்டுவார். அவரிடத்தில் ஓடி வருவீர்களா? அவரிடத்தில் எல்லாவற்றையும் சொல்வீர்களா? ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, எல்லாவற்றையும் உம்மிடத்தில் சொல்ல கர்த்தர் பிள்ளைகளுக்கு கிருபை தருவீராக. இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.